பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. பாராசர்யவசः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்யானககேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதைக்குரிய தியான ஸ்லோகங்களில் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தை புகழ்ந்து பேசுகிறது. மகாபாரதம் நமக்கு நன்மையை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறது. பாரத பங்கஜம் நஹா ஸ்ரேயசே பூயாத். பாரதம் என்கின்ற தாமரை மலர் நம் அனைவருக்கும் நன்மையை கொடுக்கட்டும். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4ஐயும் நமக்கு அருளட்டும் என்பதுதான் பொருள். மகாபாரதம் வேதத்திற்கு ஒப்பானது. வேதத்தில் 4 புருஷார்த்தங்களும் அதை அடைவதற்கான வழிமுறைகளும் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. மகாபாரதமும் வேதத்தையே பிரதிபலிப்பதால் அதிலும் அறம்பொருள், இன்பம், வீடு என்கின்ற குறிக்கோளும் அதை அடைவதற்கான வழிமுறைகளும் நன்றாகவே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. பாரத பங்கஜம் நஹா ஸ்ரேயசே, சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியை கொடுக்கட்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. அந்த பாரத பங்கஜத்திற்கு பல்வேறு விசேஷணங்கள், அடைமொழிகள், அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டது இந்த பாரத பங்கஜம் அப்படின்னு கேட்டால், பாராசரிய வசஸ் சரோஜம் பாரத பங்கஜம். பராசர மகர்ஷியினுடைய புத்திரனாகிய வேதவியாசருடைய வாக்கு என்கின்ற நீரில் தோன்றியது இந்த தாமரை மலர். தாமரை மலரும் மகாபாரதமும் ஒப்பிடப்படுகிறது. தாமரை மலர் நீரில் தோன்றியிருக்கிறது. இது வேதவியாசருடைய வாக்கிலே தோன்றியிருக்கிறது. அமலம், தாமரை மலர் அழுக்கில்லாமல் இருக்கிறது. இந்த பாரத சாஸ்திரமும் சொற்குற்றம், பொருட்குற்றம் இல்லாமல் இருக்கிறது. கீதார்த்த கந்தோத்கடம், தாமரை மலரில் சிறந்த மணம் இருக்கிறது. பாரதம் என்கிற தாமரை மலரிலே ஸ்ரீமத் பகவத்கீதை என்கின்ற நறுமணம் எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கிறது. நானாக்கியானக கேசரம், தாமரை மலரில் நடுமையத்திலே மகரந்தங்கள் நன்றாக நிறைய இருக்கின்றன. இந்த மகாபாரதத்திலும் பல்வேறு கதைகள், அற்புதமான கதைகள், வாழ்க்கைக்கு பயனுள்ள நீதிகளை எல்லாம் சொல்லுகின்ற கதைகள் அமைந்திருக்கின்றன. தாமரை மலரில் இருக்கின்ற மகரந்தங்களோடு மகாபாரதத்தில் உள்ள உபகதைகள் ஒப்பிடப்படுகிறது. ஹரிகதா சம்போதன ஆபோதிதம், தாமரை மலர் நன்கு விரிந்திருக்கின்றது. அதே போல இந்த மகாபாரதம் பகவானை பற்றிய மகிமைகளை, சிறப்புகளை எல்லாம் நன்கு எடுத்துச் சொல்லுவதன் மூலம் நன்கு பிரகாசமாக நம் உள்ளத்தை கொள்ளை கொள்வதாக இந்த மகாபாரதம் என்கிற தாமரை மலர் நன்கு மலர்ந்திருக்கிறது. லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி அஹரஹா முதா பேபீயமானம். சஜ்ஜன ஷட்பதைஹி என்றால் நல்லோர்களாகிய வண்டுகளால் நாள்தோறும் முதா மகிழ்ச்சியுடன் பேபீயமானம் பருகப்படுவதுமான பாரத பங்கஜம். தாமரை மலரை நோக்கி வண்டுகள் வருவதைப் போல நல்லோர்களாகிய அறிவு படைத்த பெரியோர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இதை பருகிக் கொண்டிருக்கிறார்கள். பாரத சாஸ்திரத்தை படித்தால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய சொற்கள், செயல்கள், இவைகளெல்லாம் மனதின் அழுக்குகள், கலிமலம். இந்த கலிமலத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்ததாக மகாபாரத தாமரை மலர் அமைந்திருக்கிறது. புறத்திலே இருக்கிற தாமரை மலர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற துன்பத்தை மறக்கச் செய்து இன்பத்தை கொடுப்பதைப் போல இந்த மகாபாரதம் என்கின்ற தாமரை மலர் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய மாசுகளை எல்லாம் நீக்கி
உண்மையான இன்பத்தை நமக்கு உணர்த்துகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாபாரதத்தை நாம் நன்கு நினைந்து போற்றி மகிழ்கிறோம். மகாபாரதத்தினுடைய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து நம் வாழ்க்கை சிறப்புடையதாக அமைய வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் உள்ளார்ந்த நோக்கம். இந்த ஸ்லோகத்தை நன்றாக படித்து பொருளை உணர்ந்து ஆழமான மனதிலே பதியச் செய்து கொள்வோம். பாராசர்யவச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்யானககேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.